எனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னாங்க, அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க, அழுகுறாங்க. என்னங்க பண்ண முடியும்? உங்க பிள்ளைய வாழ்த்துங்க, நல்லா வருஷம் 1000 வருஷம் அப்படின்னு சொல்லி. டிடிஎஃப் வாசன் CWC ஜோயாவை காதலிச்சுட்டு வந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சில நாட்களாகவே அவங்க 2 பேரும் எந்த ஒரு போட்டோவும் சேர்ந்து போடல. அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. எனக்கு திருமணம் நடக்க போகுதுன்னு டிடிஎஃப் வாசனே நேற்றைய முந்தைய தினம் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து நேத்து இவருக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அவருடைய திருமணத்துடைய வீடியோவை சீக்கிரமா ஷேர் பண்றதாகவும் அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஸ்டோரியில சொல்லியிருக்காரு. எனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியல. ஆக்சுவலி ராஜஸ்தான்ல ரைட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என் மாமா பொண்ணு ஃபோன் பண்ணி ரொம்ப எமர்ஜென்சி, நீங்க வந்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் கரெக்டா பாருங்க, நானும் கார் எடுத்துட்டே வந்துட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி போயிட்டு வரும், ரொம்ப எக்ஸ்பென்சஸ் ஆகுது. சரி இந்த வாட்டி வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி வந்து ஏதாவது வெஹிக்கிள் எடுத்துட்டு நம்ம அப்படியே மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இங்கே வந்துட்டு எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ணுறோம், 5 வருஷமாக லவ் பண்ணுறோன்னு சொல்லி என் மாமா பொண்ணு ஸ்வீட் சொல்லிட்டா. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் கூட கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிடுவோம்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இருந்துட்டு என்ன சொன்னேன்னா, இன்னொரு 3 மாதம் டைம் கொடுத்துட்டு நம்ம படம் ரிலீஸ் ஆகிடும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கெத்தாக வந்து பொண்ணு கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அத்தைக்கிட்ட கூட தான் பேசிகிட்டு இருந்தேன். அத்தைக்கிட்ட பேசிட்டேன். இன்னும் மாமா கிட்ட பேசல. மாமாக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில. இப்போ நாங்கள் வெளியே வந்ததெல்லாம் தெரியும், பட் நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லி அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டு கன்ஃபார்மா? இப்போ நீ ஊன்னு சொன்னா கூட வண்டி அப்படியே உடனே போட்டு உனக்கு கொண்டு போய் பத்திரமா ட்ராப் பண்ணிடுவேன். இல்லை மாமா, கல்யாணமே பண்ணிக்கலாம். கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா எனக்கு தான் பயம். என்னைக்கு எனக்கு கிடையாது. எனக்கு என்னன்னாங்க, அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அத்தை மாமா 2 பேரையும். எங்க அப்பா தவிட்டார்ல, எங்க மாமனாரை வந்து அப்பாவை பாத்துக்கணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்கு. அப்ப அவர் பையனை நினைக்கணும். அப்புறம் அதுவும் இல்லாம ரீசெண்ட் டைம்ல எல்லாம் எங்க அப்பாவோட ஞாபகங்கள் ரொம்ப ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்ல, அக்ரிகல்ச்சர்லாம் பண்ண போறோம். அதனால அப்பாவோட ஞாபகங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிச்சு. என் மாமனார் மாமியார்லாம் எனக்கு ஒரு அப்பாவா அம்மாவா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீ எனக்கு மூஞ்சிலேயே முடிக்க மாட்டாங்க. சமாதானம் ஆயிடுவாங்க. மாமா தான் சமாதானம் ஆயிட்டாங்க. பாத்துக்கலாம், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நம்புறாரு. ஓகே, வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க, அழுகுறாங்க. என்னங்க பண்ண முடியும்? நம்மளை நம்பி வந்துட்டாங்க. சரி உங்க பிள்ளைய வாழ்த்துங்க, நல்லா வருஷம் 1000 வருஷம் அப்படின்னு சொல்லி. என்ன வருஷம் 1000 வருஷம் தான். நான் மத்திய பிலீவ் பண்றேன், 1000 கம்மி தானே. ஓகேங்க, லவ் யூ so much. என்னன்னு சொல்லி சீக்கிரமா